குட் மார்னிங் மேம். ஸோ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஸ்கூலை பற்றி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படி சொல்லும் போது அங்கே இருக்கிற சிலபஸும் சரி, குழந்தைங்கள மோட்டிவ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சரி, ஒவ்வொருத்தரும் மாறுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, when it comes to international school, நம்ம படித்த டைம்லேயும் இப்போயும் வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாண்டசரி பேஸ்டு, ஆக்டிவிட்டி பேஸ்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்குறோம். பட் நம்ம இருக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு ப்ளே ஸ்கூல்னா ஓகே பிளேயிங் டைம் அண்ட் தென் ஹோம் ஒர்க்கு, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நம்ம வீட்டில் வந்து போய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்குறோன்னா குழந்தைங்க வந்து ஆக்டிவாக இருக்கணும், நிறைய ஆக்டிவிட்டி கற்றுக்கணும். அது மூலமாக நம்ம என்ன வந்து எஜுகேஷ்னலாக நம்ம எப்படி கற்றுக்குறோன்றது அது மூலமாக கற்றுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் லைக் ஹோம் ஒர்க் வந்து முடிக்கணும், அவங்க கொடுத்த ஹோம் ஒர்க்கை நம்ம பண்ணணும். அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஓகே அவங்க ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஃபினிஷ் பண்ணணும், அதோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி மைண்ட் செட் தான் குழந்தைங்க கிட்ட இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி மூலமாக அவங்க என்ன கற்றுக்குறாங்க, அதாவது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கலாம், அப்புறம் அவங்களோட பிஹேவியரில் எல்லா சேஞ்சஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அதோட கான்சன்ட்ரேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் தான் ஒரு குழந்தைங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இதில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது வந்து ஐ எம் சீயிங் ஹியர் இன் சென்னை கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. ஸோ அதை தான் வென் இட் கம்ஸ் டு கம்பேரிட்டிவாக ஐ கேனாட் கம்பேர், பட் தென் கம்பேரிட்டிவாக நான் யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி செட் ஆஃப் ஒரு லேர்னிங்ஸ் தான் நான் வந்து என்னோட கிட்ஸ்க்கு எதிர்பார்க்குறேன். ஐ மீன் என்னோட கிட்டோட நேம் வந்து ஜஷித். அவங்கள நான் எதிர்பார்த்த விஷயம் இது தான். அதனால தான் நான் வந்து இங்கே வந்து நான் ஜாயின் பண்ண வச்சுருக்கேன். ஸோ பார்த்த வரைக்கும் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் இட். இட்ஸ் நாட் லைக் ஒரு சேயிங்னால சொல்லலை, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் இட். அவங்க பார்த்துக்கிற விதம், அவங்க கேர் பண்ணிக்கிற விதம், பீட் ஹோம் கேர், ஐ மீன் டேக் கேர் ஆரல்ஸ், பீட் ஸ்டாஃப்ஸ், அவங்களோட லேர்னிங்ஸு, அந்த பொறுமை, இது ஆனஸ்ட்லி சேயிங் இதை கண்டிப்பாக நான் என்ன பண்ண முடியாது. ஆஸ் அ பேரண்ட் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு கிட்ஸ் என்கிட்ட ரொம்ப பொறுமை நான் இழந்துடுவேன் சம்டைம்ஸ். அதை அவங்கள பார்த்துக்கிற விதமோ சரி எதுவாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நான் ஐ லூஸ் மை பேஷன்ஸ். பட் நான் ஆனஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்குறது ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பேஷன்ஸாக கவனமாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது வந்து ஐ ரியலி லைக் இட். ஸோ ஐ ஈவன் ரெக்கமெண்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அதனால் வந்து வென் இட் கம்ஸ் டு லேர்னிங் ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த கிட் வந்து திஸ் பெஸ்ட் ஒன். ஹலோ மாஸ் மீடியா சார்பாக எனக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.